ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடித்தளத்தை பார்க்க போகிறோம். ஒரு வீடு கட்டும்போது அடித்தளம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன். இப்போ அந்த அடித்தளம் என்னென்னா 7ஆம் வகுப்பு தான் அடித்தளம். அந்த அடித்தளத்தில் நம்ம பார்க்க போகிறது இயற்கணிதம். இயற்கணிதத்துக்கு ஆங்கிலத்தில் அல்ஜிப்ரான்னு பேர். ஏன் இயற்கணிதம் சொன்னால் அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும்னா எம்எஸ்சி படித்தாலும் இயற்கணிதம் இருக்கும். அதுக்கு அடித்தளமாக சில வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, 7ஆவது வகுப்பு பாடத்தில் உள்ள வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் யூஸாக இருக்கும். இதில் மாறிகள்னு சொல்கிறோம். மாறிகள்னால் இங்கிலீஷில் வேரியபிள். மாறிகள்னால் என்ன? எக்ஸ், ஒய், இசட், ஏபிசி, பிக்யூஆர் அப்படின்னு கொடுப்பாங்க. இது வேல்யூ என்னன்னே நமக்கு தெரியாது. இது 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். அடுத்து மாறிலி. மாறிலினா மாறவே மாறாது, கான்ஸ்டன்ட். இங்கிலீஷில் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. 1, 2, -7, 3க்கு 10, 4க்கு 20 அப்படின்னு போகிறதுனா என்னது? மாறிலி. மாறிலி அது ஃபிக்ஸடாக இருக்கும். கோவை. கோவைனா அதுக்கு எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்பிரஷன்னா 6x + 1. உதாரணம், இந்த 6x + 1, இதில் 6x என்பது என்னன்னா டேர்ம்ஸ், உறுப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. இது கான்ஸ்டன்ட், இது மாறிலி உறுப்பு. மாறவே மாறாது. 1, 2, 3 வந்துச்சுன்னா அது மாறவே மாறாது. அதனால் மாறிலி உறுப்பு. இந்த 6x என்பதில் என்னென்னா அந்த உறுப்பில் இது மாறிலி, இது என்னது? மாறி. இது மாறும், இது மாறாது. அதனால் மாறிலி, இது மாறி, உறுப்பு. இது எல்லாம் சேர்த்தா என்ன பேர்? உறுப்புன்னு பேர். அதை இங்கிலீஷில் டேர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாறிலி என்பது மாறவே மாறாது, ஒன்று. இதுவும் உறுப்பு தான். ஆனால் இதுவே என்னது? மாறிலி ஒரு வார்த்தையும் சொல்லலாம். மாறிலி உறுப்பு. இதுக்கு டேர்ம்ஸ் பேர். சரி, 1 என்பதும் டேர்ம்ஸ் இங்கிலீஷில். மாறிலி உறுப்பு. 6x என்பதும் ஒரு டேர்ம்ஸ். இப்போ இந்த 6ம் இந்த எக்ஸும் 6xனுடைய காரணிகள். இப்போ 6 என்பது 6x உடைய காரணி, x என்பதும் 6x உடைய காரணிகள். ஃபேக்டர் ஆஃப் 6x அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த ஃபேக்டர் என்பது என்னன்னா காரணிகள். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6xனா 6ம் எக்ஸும் காரணிகள். இது தெரிஞ்சு வச்சுருங்க. காரணினா அதுக்கு ஆங்கில அர்த்தம் ஃபேக்டர்ஸ். இப்போ கோவைகளின் வகைகள் என்ன? கோவைனா என்ன? எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷனுடைய வகைகள்: ஓர் உறுப்பு, ஈர் உறுப்பு வகை, ஓருறுப்பு கோவைகள் கோவை, ஈருறுப்பு கோவைகள், மூவுறுப்பு கோவைகள், பல்லுறுப்பு கோவைகள் அப்படின்னு 4ஆக பிரிக்கிறாங்க. ஓருறுப்பு கோவை என்னன்னா அது இங்கிலீஷில் மொனாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 6x தான் மொனாமியல். ஈர் உறுப்புனா 2 உறுப்பு இருக்கணும். உறுப்புனா என்ன? டேர்ம்ஸ். இங்கே இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. அதனால் பினாமியல் அல்லது ஈர் உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மூவு உறுப்புனா என்ன? மூவு உறுப்புனா 3 டேர்ம்ஸ் இருக்கணும், 3 உறுப்புகள் இருக்கணும். இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. அதனால் 3 உறுப்பு இருக்கிறனால அது பேர் என்ன? மூ உறுப்பு. 3 டேர்ம்ஸ் இருக்கிறனால அது பேர் ட்ரினாமியல். பல்லுறுப்புனா என்னென்னா நிறையா இருக்கும். இப்போ இந்த மாதிரி 6x + 6y + 6z + 6a + 1 இப்படி அடிக்கிட்டே போனால் இதுவும் பல்லுறுப்பு தான், இதுவும் பல்லுறுப்பு, இதுவும் பல்லுறுப்பு. ஒன்றுக்கு மேலே போகிற, ஒரு உறுப்புக்கு மேலே போகிறதெல்லாம் பல்லுறுப்புன்னு சொல்லலாம். 2 இருந்துச்சுன்னா ஈர் உறுப்பு, 3 இருந்தால் மூணு உறுப்பு, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பல்லுறுப்புன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இதுவும் பல்லுறுப்பு, இதுவும் பல்லுறுப்பு தான். ஒரு உறுப்புக்கு மேலே போச்சுனாலே அதுக்கு பேர் பல்லுறுப்புன்னு சொல்லிடுவாங்க. பார்த்தாச்சா?
இயற்கை தான். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இது 5 பாயிண்ட். அடுத்து ஒரு மொத்தம் 14. இதில் வந்து இம்பார்ட்டண்டானது 14 பாயிண்ட்ஸ் இருக்குது. 14 பாயிண்ட்ஸை வந்து மனப்பாடம் நல்லா புரிஞ்சு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை மார்க்கு? 10 மார்க் உங்களுக்கு இருக்குது. 10 மார்க்கு சொலையாக உங்கள் கையில் வச்சுருப்பீங்க. 14 பாயிண்ட்ஸை புரிஞ்சு மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா 10 மார்க் உங்கள் கையில் இருக்குது. இப்போ 5 சொல்லியிருக்கேன், அடுத்து 5 இப்போ சொல்கிறேன்.